ஒன்டாரியோவில் உள்ள வணிக ரீதியான ட்ரக் ஓட்டுநர் பயிற்சி கல்லூரிகள் குறித்து வெளியாகியுள்ள தணிக்கை அறிக்கை மாகாண அரசையே அதிர வைத்துள்ளது. அடுத்த 6 வாரங்களுக்குள் மாகாணத்தில் உள்ள அனைத்து ட்ரக் பயிற்சி கல்லூரிகளிலும் அவசர கால ஆய்வு நடத்தப்படும் என அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மாகாண அமைச்சர் நோலன் குவின் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தணிக்கை அதிகாரி ஷெல்லி ஸ்பென்ஸ் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் ட்ரக் ஓட்டுநர் பயிற்சி முறையில் உள்ள பயங்கரமான ஓட்டைகள் அம்பலமாகியுள்ளன. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட கல்லூரிகளில் 25% கல்லூரிகள் இதுவரை ஒருமுறை கூட அரசால் சோதிக்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இரகசியமாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பல கல்லூரிகள் ஓட்டுநர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்காமல் சான்றிதழ்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு ட்ரக்கை பின்னோக்கி எடுப்பது, அவசர காலத்தில் பிரேக் போடுவது மற்றும் முக்கிய சந்திப்புகளில் இடதுபுறம் திரும்புவது போன்ற அடிப்படை பயிற்சிகளை கூட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் கல்லூரிகள் ஏமாற்றியுள்ளன. இத்தகைய தகுதியற்ற ஓட்டுநர்களால் சாலைகளில் விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளின் விளைவு வடக்கு ஒன்டாரியோவின் நெடுஞ்சாலைகளில் இரத்தக்கரையாக படிந்துள்ளது. மாகாணத்தின் மற்ற பகுதிகளை விட இங்கு விபத்து மரணங்கள் 2 மடங்கு அதிகமாக உள்ளன. நெடுஞ்சாலை 17 போன்ற பகுதிகளில் நிலவும் இந்த அபாயகரமான சூழலுக்கு அரசின் மெத்தனமே காரணம் என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. தவறு செய்யும் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இனி ஆண்டுதோறும் கட்டாய ஆய்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குவின் உறுதியளித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பான சாலை பயணத்தை உறுதி செய்ய அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.